பொங்கலுக்கு ஒளிபரப்பு செஞ்ச திரைப்படங்களோட டிஆர்பி ரேட்டிங் இப்போ பார்க்கலாம். ப்ரீமியர் மூவிஸோட அப்டேட் மட்டும் கிடச்சிருக்கு. அதில் நம்ம சன் டிவியில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வேட்டையன் திரைப்படத்தை ஒளிபரப்பு செஞ்சுருந்தாங்க. அந்த திரைப்படம் 11.65 டிஆர்பி வாங்கியிருக்குது. அடுத்து நம்ம ஜீ தமிழில் ஒளிபரப்பு செஞ்ச திரைப்படங்களை பார்க்கலாம். ஜீ தமிழில் கோட் திரைப்படத்தை ஒளிபரப்பு செஞ்சுருந்தாங்க. சண்டே ப்ரீமியராகவும் பொங்கலுக்கு செகண்ட் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் சண்டே ரேட்டிங் மட்டும் கிடச்சிருக்கு. சண்டே ரேட்டிங் பார்த்திங்கன்னா 8.81 டிஆர்பி வாங்கியிருக்குது நம்ம கோட் திரைப்படம். பொங்கலுக்கு ஒளிபரப்பு செஞ்ச ரேட்டிங் பார்த்திங்கன்னா கிடச்சோடனே நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். அடுத்து மாட்டு பொங்கலுக்கு நம்ம ஜீ தமிழில் நம்ம ராம் சரண் நடிப்பில் வெளிவந்த ஆச்சரியா திரைப்படத்தை டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த திரைப்படத்தோட ரேட்டிங் பார்த்திங்கன்னா 1.33 டிஆர்பி வாங்கியிருக்குது. அடுத்து நம்ம விஜய் டிவியில் இந்த பொங்கலுக்கு 3 படங்கள் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் அமரன் அண்ட் மெய்யழகன் டிஆர்பி ரேட்டிங் மட்டும் கிடச்சிருக்கு. அதில் அமரன் பார்த்திங்கன்னா 6.29 டிஆர்பி வாங்கியிருக்கிறாங்க. அடுத்து மாட்டு பொங்கலுக்கு மெய்யழகன் திரைப்படத்தை நம்ம விஜய் டிவியில் ஒளிபரப்பு செஞ்சுருந்தாங்க. அந்த திரைப்படத்தோட ரேட்டிங் பார்த்திங்கன்னா 5.40 டிஆர்பி வாங்கியிருக்குது நம்ம விஜய் டிவி ரேட்டிங்ஸ். நம்ம கவினோட பிளட்டி பக்கர் திரைப்படத்தோட ரேட்டிங்கும் வாழை திரைப்படத்தோட ரேட்டிங்கும் அப்டேட் கிடச்சோன்னே நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். அடுத்து பொங்கல் வீக்கோட டாப் 5 தமிழ் சேனல்ஸை பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டாக சன் டிவி 2109.72 டிஆர்பி வாங்கியிருக்கிறாங்க. செகண்ட் இடத்துல நம்ம விஜய் டிவி 1392.87 டிஆர்பி வாங்கியிருக்கிறாங்க. மூன்றாவது இடத்துல நம்ம ஜீ தமிழ் 1064.59 டிஆர்பி வாங்கியிருக்கிறாங்க. அடுத்து நாலாவது இடத்துல நம்ம கேடிவி 763.21 டிஆர்பி வாங்கி நாலாவது இடத்துல இருக்கிறாங்க நம்ம கேடிவி. அடுத்து அஞ்சாவது இடத்துல சன் டிவி ஹெச்டி 300.06 டிஆர்பி வாங்கி அஞ்சாவது இடத்துல சன் டிவி ஹெச்டி இருக்குது.